வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு நாங்கள் கிறிஸ்டியில் நாங்கள் என்ன விடியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்களும் அவளோட எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. நாங்கள் அப்படியே தொடர்ச்சியாக காணொலிக்குள்ளே போகலாம். அவன் என்ன கிறிஸ்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அரியமான் கடற்கரையை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது, அப்படிப்பட்ட இடம், இதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். தொடர்ச்சியாக அந்த காணொலியை பார்த்தா ஃபஸ்ட் டைம் இந்த காணொலியை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கிறிஸ்டிகள் வந்து உங்களுக்கும் வர்றதுக்கு தயாராக இருக்கா. வாங்க நம்ம கிறிஸ்டிக்குள்ளே செல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த அழகிய அரியமான் கடற்கரை வந்து ராமநாதபுரம் அருகே தான் சாத்தகோன் வலசை உள்ளூராட்சியில் அமைந்துள்ளது. நீலக்கடல் மின்னுவதாகவும் நாள் முழுவதும் வந்து அமைதியாகவும் இருக்கக்கூடிய ஒரு அழகிய கடற்கரை என்று சொன்னால் இதைத்தான் சொல்லலாம். இந்த கடற்கரையை வந்து சுத்தமான கடல் தண்ணீர் மற்றும் அழகான வெள்ளி மணலாலும் வந்து நம்மை வந்து வரவேற்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, அழகுக்கு அழகு சேர்க்கும் வகையில் கரையோரங்களில் சவுக்கு மரங்கள் நிறைந்து காணப்படுகிறது. நாள் முழுதும் வந்து மென்மையான குளிர்காற்று தவழ்ந்து வரும் இந்த கடற்கரையில் இங்குள்ள மரநிழல்களில் வந்து அமர்ந்து கடலின் அழகை வந்து மெய்மறந்து ரசிக்கக்கூடிய ஒரு இடம் என்று சொல்லலாம். இங்குள்ள பூங்காவில் வந்து கொஞ்சி விளையாட வந்து நீச்சல் குளம், செயற்கை இடிமின்னல், அது மட்டும் இல்லாமல் நீச்சறுக்கு போன்ற விளையாட்டு உபகரணங்களும் இருக்கிறதாம். மனதை மயக்கும் இந்த கடற்கரையில் வந்து சுட சுட பொறிக்கப்படும் மீன்களின் வாசமும் வந்து நம்மை சுண்டி இழுக்கும் என்று சொல்லலாம். இந்த கடலில் வந்து ஆழமும் அலைகளும் வந்து குறைவாகத்தான் இருக்குமா. குழந்தைகளுடன் வந்து குதூகலித்து வந்து விளையாடுறதுக்கு ஒரு சிறப்பான கடற்கரை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த கடற்கரையை தான் நான் சொல்வேன். சிறப்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குளுமையான தென்றல், மின்னும் நிலக்கடல், உற்சாகமூட்டும் நீச்சல் குளம் அப்படின்னு சொல்லலாம். மிரட்டலான செயற்கை இடிமின்னலை கூட நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்களும் வந்து மகிழ்ச்சியான ஒரு குளியலை போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த கடற்கரைக்கு போனீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த கடற்கரைக்கு நாங்கள் அப்படி போகிறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, ராமநாதபுரத்தில் இருந்து 27 கிலோமீட்டர் தொலைவிலையும் ராமேஸ்வரத்தில் இருந்து 28 கிலோமீட்டர் தொலைவிலேயே தான் இந்த அழகிய கடற்கரை அமைந்திருக்கிறது. நீங்களும் போங்க, ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்னொரு கிறிஸ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி.